ஹாய் கைஸ், வெல்கம் டு டைமண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அரே. அதாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதாவது அரே ஆஃப் இன்டிஜர்ஸ். அந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸ்ல நம்ம இருக்கிறதே லார்ஜஸ்ட் எலமெண்ட், லார்ஜஸ்ட் நம்பர் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த அரே எடுத்துக்கலாம். 73684. இதுல நமக்கு லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா, அது ஹியூமனா நம்ம டைரக்டா சொல்லிடுவோம். பார்த்தோன்னே தெரியுது 8 தான் அப்படின்ட்டு. பட் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட் அப்ரோச், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்டிசஸ் வந்து ஒரு அரேல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம குறிக்கும். 0 1 2 3 4 இப்படி தான் இன்டிசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 7 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். இந்த இன்டீஜரை நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். இந்த 7-ஐ மற்ற எல்லா நம்பர் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் நம்ம இந்த 7-ஐ விட பெருசா இருக்கு அப்படின்னா, அப்ப கண்டிப்பா அந்த 7 நமக்கு பெருசா இருக்கு. பிகாஸ் வேற ஏதோ ஒரு எலமெண்ட் பெருசா இருக்குல்ல. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3-ஐ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். 3-ஐ ஃபிக்ஸ்டா வச்சுட்டு அடுத்த எல்லா நம்பரையும் அது கூட கம்பேர் பண்ணுவோம். 7 6 8 4 அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணுவோம். ஏதாவது ஒரு எலமெண்ட் இந்த 3-ய விட பெருசா இருக்கு அப்படின்னாலே நம்ம அதையும் பிரேக் பண்ணிடுவோம். பிகாஸ் இதை விட பெருசா ஒன்று இருக்குல்ல, அப்போ 3 கண்டிப்பா பெருசா இருக்காது. அதே மாதிரி 6 8 இந்த மாதிரி போகும்போது இப்போ 8-ஐ நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுப்போம். 8-ஐ ஃபிக்ஸ்டா வச்சுட்டு மற்ற எல்லா நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு நம்பருமே 8-ஐ விட பெருசா இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம அதுதான் ரிசல்ட். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம இப்படிதான் நம்ம நினைப்போம். ஓகே, அதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா எப்படி பார்க்கறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஐ ஜே அப்படின்னு 2 வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகே, ஐ ஜே. இதுல ஐ தான் நமக்கு ஃபிக்ஸ், ஜே வந்து வேரியபிள் ஆகிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வந்து நம்ம 0ல வச்சுட்டோம். அப்போ நம்ம ஸ்டார்டிங்லயே லார்ஜஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ட்ரூவா வச்சுப்போம். லார்ஜஸ்ட் அப்படின்றது ட்ரூ. இந்த 7 தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லயே லார்ஜஸ்ட் ஈக்குவல் ட்ரூ அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? அரே ஆஃப் ஐயும் அரே ஆஃப் ஜேயும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். அரே ஆஃப் ஐ அண்ட் அரே ஆஃப் ஜேவையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நமக்கு அரே ஆஃப் ஜே வந்து இந்த ஃபிக்ஸ்டா வச்சிருக்கிறத விட பெருசா இருக்கு இது அப்படின்னு நம்ம அப்பயே பிரேக் பண்ணிடலாம். ஓகே, ஓ அரே ஆஃப் 0 ஐ வந்து 0 ரைட். அதே மாதிரி அரே ஆஃப் ஜேவும் 0. ஓகே, அரே ஆஃப் 0 என்னது நமக்கு வந்து 7. அதே மாதிரி அரே ஆஃப் இந்த 0, அதாவது ஜேவும் இப்போ 0 தான் குறிக்குது. ஸோ 7. இப்போ ஜே வந்து ஐயை விட பெருசா, அரே ஆஃப் ஜே வந்து அரே ஆஃப் ஐயை விட பெருசா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அரே ஆஃப் ஐ. ஐ இங்கேயே இருக்கும், நமக்கு ஜேன்ற பாயிண்ட் நமக்கு மூவ் ஆயிருக்கும். ஜே அதே மாதிரி சேம். அப்போ அரே ஆஃப் ஐ இப்போ என்னது 0 தான். அரே ஆஃப் ஜே 1. இப்போ 7 இஸ் லெஸ் தேன் அரே ஆஃப் 3. ஓகே, 7-ஐ விட இப்போ 3 பெருசா இல்லை. ஸோ கரெக்டாக தான் நம்ம போயிட்டோம். நெக்ஸ்ட் அரே ஆஃப் 0. அரே ஆஃப் இங்க என்ன இருக்கும்? ஜே. ஜே அப்படிங்கிறது நமக்கு மூவ் ஆயிருக்கும். ஜே அரே ஆஃப் 2. இப்போ 7 இஸ் லெஸ்ஸர் தேன் 6. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட் நம்ம என்ன போயிருப்போம்? நெக்ஸ்ட் அரே ஆஃப் 0. ஐ வந்து நமக்கு எப்பவுமே ஃபிக்ஸ்ட். அதே மாதிரி அரே ஆஃப் 3. 7 இஸ் அந்த ஜே எங்க மூவ் ஆயிருக்கும்? ஜே 7 இஸ் லெஸ் தேன் 8. ஆமா. ஸோ 7 ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம். அதை விட இங்க பாருங்க ஒரு நம்பர் நமக்கு பெருசா வந்துருச்சு. அப்ப 7 இவ்வளவு நேரம் நம்ம ஃபிக்ஸ்டா வச்சிருக்க 7 வந்து நமக்கு லார்ஜஸ்டே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ல லார்ஜஸ்ட் ஃபால்ஸ் ஆக்கிடலாம். ஏன்னா 7ங்கிறது லார்ஜஸ்டே கிடையாது. ஓகே, இப்போ இதை நம்ம அப்படியே பிரேக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஐன்ற வேரியபிளை நம்ம முன்னாடி ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ ஐ வந்து 7ல இருந்து இங்க இப்போ நம்ம 3 இந்த எலமெண்ட் நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறோம். ஸோ அகைன் ஜேங்கிறது என்ன ஆகும்? 0ல இருந்து 2 ஆகும். ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ லார்ஜஸ்ட் அதே இப்போ 3 லார்ஜஸ்ட் வந்து 2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ 3 தான் இருக்கிறதுலே பெருசு அந்த மாதிரி. அதே மாதிரி அரே ஆஃப் ஐ
அரே ஆஃப் ஜேவை நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ ஃபிக்ஸ்டானது என்ன? 3. அரே ஆஃப் ஜே என்ன? 7. ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க எலமெண்ட்டோட இது பெருசா? ஆமா. இப்போ ஃபிக்ஸ்டா வச்சிருக்கிறத விட நம்ம கம்பேர் பண்றது பெருசு. ஸோ இங்கேயே நம்ம லார்ஜஸ்ட்டை வந்து ஃபால்ஸ் ஆக்கிடலாம். பிகாஸ் 3ய விட 7 அப்படின்ற ஒரு எலமெண்ட் நமக்கு பெருசா இருக்கு. அப்போ 3 கண்டிப்பா இருக்காது. அப்போ லார்ஜஸ்ட்டை ஃபால்ஸ் ஆக்கிட்டு அகைன் நம்ம ஐ இப்போ எங்கே மூவ் ஆகும்? ஐ 3ல இருந்து இங்க 6க்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் மிஸ் கைஸ். அதே மாதிரி கம்பேர் பண்ணுறோங்க. இப்போ அரே ஆஃப் ஐ அண்ட் அரே ஆஃப் ஜே. ஓகே, ஜே அகைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த இஸ் 0லேருந்து. இப்போ அரே ஆஃப் ஐ வந்து நமக்கு அரே ஆஃப் 2 6. அரே ஆஃப் ஜே வந்து 7. This array of I is less than array of j. ஆமா. ஸோ இந்த 6 ஃபிக்ஸ்டா வச்சிருக்க 6 விட இன்னொரு நம்பர் பெருசா இருக்கு. அப்போ கண்டிப்பா நமக்கு 6 வந்து லார்ஜஸ்டா இருக்காது. அதனால நம்ம அதே மாதிரி சேம் லார்ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஃபால்ஸ் ஆக்கிட்டு நம்ம பிரேக் பண்ணி விட்டுறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐ எங்க மூவ் ஆகும்? ஐ நமக்கு 6ல இருந்து 8 மூவ் ஆயிருக்கும். இப்போ பார்க்கலாங்க. அதே மாதிரி இப்போ அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் ஜே. அரே ஆஃப் ஐ என்னது? அதாவது அரே ஆஃப் 3 வந்து நமக்கு 8. 8 இஸ் லெஸ் தேன் 7ஆ? இல்ல. ஜே எங்கிருந்து மூவ் ஆயிருக்கும்? ஜே அங்கிருந்து இங்க. 8 இஸ் லெஸ் தேன் 3ஆ? இல்ல. அதே மாதிரி ஜே 6. 8 இஸ் லெஸ் தேன் 6ஆ? அதுவும் இல்லை. ஜே இங்க. 8 இஸ் லெஸ் தேன் 8ஆ? இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஜே இங்க மூவ் ஆகும். 8 இஸ் லெஸ் தேன் 4ஆ? இல்லை. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டா 8 வச்சிருக்கோம். அதை விட பெருசா எந்த நம்பருமே இல்லை. ஸோ நம்ம இங்கே லார்ஜஸ்ட்டை ஃபால்ஸே ஆக்கியிருக்க மாட்டோம். இந்த லூப்பிங் முடிஞ்சு நம்ம வெளியில போகும்போது லார்ஜஸ்ட் வந்து ட்ரூவாகவே தான் இருக்கும். ஸோ எப்போ லார்ஜஸ்ட் ட்ரூவாக இருக்கு? ஐ வந்து 8ஆ இருக்கும்போது தான் லார்ஜஸ்ட் ட்ரூவாக இருந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 8. ஸோ இப்படி தாங்க ப்ரூட் ஃபோர்ஸ்லாம் நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கான சூடோ கோட் நம்ம பார்க்கலாம். சூடோ கோட் இப்போ நம்ம என்ன எவ்வளோ வேரியபிள் வச்சிருந்தோம்? 2 வேரியபிள். ஸோ என் ஐ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ லெஸ் தேன் என். என்னங்கிறது நம்ம அரேயோட லென்த் அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து ஐ வந்து 0லேருந்து என் வரைக்கும் லூப் ஆகும். ஐ 0 ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 1 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். 2 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லூப் நமக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட் இது ரன் ஆகும்போது நமக்கு ஜே லூப் எங்கேருந்து ரன் ஆகும்? ஜேவும் நமக்கு எப்பயுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். 0ல ஸ்டார்ட் ஆகி ஜேவும் லெஸ் தேன் என் அண்ட் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகே ஓகே. இந்த ஜே லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதுவோம் guys? நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? நம்ம லார்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சிருந்தோம்ல. என் லார்ஜஸ்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரூவாக வச்சுக்கிறோம். இப்போதைக்கு ஐ 0 அதுதான் நம்ம ட்ரூ, அதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ ஃபார் லூப் ரன் ஆகுது. இப்போ ஒரு தடவை ரன் ஆகும்போதும் நமக்கு ஜே வந்து ஃபிக்ஸ்டா இருக்கிறதோட பெருசா இருந்தா அப்போ என்ன அர்த்தம்? அரே ஆஃப் ஐ தான் ஃபிக்ஸ். இது வந்து லெஸ் தேன் அரே ஆஃப் ஜே. ஏதாவது ஃபிக்ஸ்டா வச்சிருக்கிறது அது வந்து ஜேவை விட கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இஃப் கண்டிஷன் இருக்கு அப்படின்னாலே நம்ம லார்ஜஸ்ட்டை ஃபால்ஸ் ஆக்கிரும். ஃபால்ஸ் ஆக்கிட்டு நம்ம பிரேக் பண்ணிடுவோம். இந்த லூப்பே பிரேக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் எலமெண்ட் ஐ மூவ் ஆயிடும். ஓகே. ஓகே புரியுதா? ஐ ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம். அதை விட ஜே கம்பேர் பண்ற எலமெண்ட் ஏதாவது பெருசா வருது அப்படின்னா நம்ம பார்த்ததுதான் லார்ஜஸ்ட்டை ஃபால்ஸ் ஆக்கி பிரேக் ஆகிக்கணும். ஓகே. அப்படி இல்லாம நம்ம அந்த 8 அப்படின்ற நம்பருக்கு கேஸ் பார்த்தோம்ல ட்ரூ இருக்கு. இந்த ஃபார் லூப் முடிஞ்ச வரைக்கும் லார்ஜஸ்ட் ஃபால்ஸே ஆகாது. அப்படி ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ரிட்டர்ன் அதாவது இஃப் லார்ஜஸ்ட் இஃப் லார்ஜஸ்ட் ட்ரூவாவே இருக்கு. எங்கேயுமே அது ஃபால்ஸ் ஆகவே இல்லை. லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூவாவே இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் எதுவா இருக்கும்போது ட்ரூவா இருக்கு? அரே ஆஃப் ஐ. இதுல தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கும். தட்ஸ் இட் கைஸ்.
இதுதான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். நெக்ஸ்ட் நம்ம பெட்டர் அப்ரோச் பார்க்கலாம். அத பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததோட சூடோ கோடோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிய பத்தி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்ல டைம் எப்படி அப்படின்னா, ஐ ஐ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஐ இங்க இருக்கும்போது ஜே ஒரு எலமெண்ட்டா மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஜே இங்க, நெக்ஸ்ட் ஜே இங்க, நெக்ஸ்ட் ஜே இங்க. ஸோ ஜே அப்படின்றது நமக்கு என் டைம்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் டைம்ஸ் நமக்கு ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜேங்கிறது ஒரு தடவை ஃபுல்லா ரன் ஆகும். அது வந்து என் டைம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஐ இங்க மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் வருங்க. நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆனா ஜே திரும்ப இங்க இருந்து ரன் ஆகும். ஜே இங்க, இங்க, இங்க அந்த மாரி எல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அகைன் ஒரு என் டைம். நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? அதே மாரி ஜே திரும்ப திரும்ப அதே ப்ராசஸ். அப்ப ஐ 1, 2, 3, 4, 5 என் டைம்ஸ், அதாவது 5 டைம்ஸ். என் டைம்ஸ் ஐ மூவ் ஆக ஜேவும் நமக்கு என் டைம்ஸ் ரன் ஆகும். அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? என் இன்டு என் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஓகே. இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாரி ஸ்பேஸ் என்னது? ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே எதுவுமே யூஸ் பண்ணல. லார்ஜஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்பேஸ் வந்து நமக்கு அ ஆ என்ன வருது அப்படின்னா, நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். எக்ஸ்ட்ரா நம்ம அரேவோ வேற எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். இப்போ நம்ம பெட்டர் அப்ரோச் போலாம். ஓகே. நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் இருக்குது. இப்ப அத விட நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா கொஞ்சம் யோசிக்கலான்றது தான் பெட்டர் அப்ரோச். ஓகே. இப்ப நமக்கு ஒரு அரே குடுத்தாங்க. அதுல லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்னும் எப்படி ட்ரை பண்ணலாம்னா, நம்ம அந்த அரேவ டோட்டலா நம்ம சார்ட் பண்ணிடலாம். அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம சார்ட் பண்ணிடலாம். சார்ட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும்? இப்ப இந்த குடுத்திருக்க அரேவ சார்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்னது இங்க வந்துரும் 3, அடுத்தது 4, நெக்ஸ்ட் 6, 7, 8. நம்ம ஒரு அரேவ சார்ட் பண்ணோம்னாலே நமக்கு அரே இந்த மாரி சேஞ்ச் ஆயிடும். இப்ப கண்டிப்பா இதுல லார்ஜஸ்ட் நம்பர் எதுவா இருக்கும்? நமக்கு ஆப்வியஸா கடைசியா இருக்க எலமெண்ட் தான் நமக்கு எப்படியுமே நமக்கு லார்ஜஸ்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியா நம்ம அரேல இருக்கிறதே லாஸ்ட் எலமெண்ட் தான் லார்ஜஸ்ட் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுதான் நமக்கு பெட்டர் அப்ரோச். ஓகே. இதுல நமக்கு சூடோ டெவலப்பர்ஸ் ஆகாது காய்ஸ். நம்ம இன்பில்ட் சார்ட்ட யூஸ் பண்ணி நம்ம ஜாவா, பைத்தான், சி ப்ளஸ் ப்ளஸ் எதுலயோ நம்ம அரேவ குடுத்துருக்க அரேவ இத நான் சும்மா சாம்பிளுக்கு எழுதுறேன். அரேவ சார்ட் பண்ணிடுறோம். சார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம்? அதாவது அரேவோட அரேவோட நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது n அப்படின்னா நமக்கு இப்போ 0, 1, 2, 3, 4 இதுதான் இண்டெக்ஸஸ். ஓகே. n அப்படின்னா 5 எலிமெண்ட் இருக்கு. n-1 அரே ஆஃப் 4. கண்டிப்பா அரே ஆஃப் n-1 தான் நமக்கு லார்ஜஸ்ட்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெட்டர் அப்ரோச். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஒரு அரேவ சார்ட் பண்றோம். இன்பில்ட் மெத்தட்ல வச்சு சார்ட் பண்றோம்னாலே அதோட சார்ட்டிங்க்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n. ஸோ நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n log n. அதே மாதிரி ஸ்பேஸ். இதுக்கும் நம்ம ஸ்பேஸ் என்ன யூஸ் பண்றோம்? இதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா அரேவோ எதுவுமே யூஸ் பண்றதில்ல. ஸோ இதுக்கு பேசும் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே. திஸ் இஸ் த பெட்டர் அப்ரோச். அதுக்கப்புறம் இப்ப நம்ம மோஸ்ட் ஆப்டிமல் அப்ரோச் நம்ம பார்க்க போறோம். நமக்கு பெட்டர் அப்ரோச்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? n log n. அந்த ஸ்பேஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே. இப்போ மோஸ்ட் ஆப்டிமல்ல அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிய விட நம்ம இன்னும் பெட்டரா யோசிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நமக்கு ஒரு அரே குடுத்துருவாங்க. நம்ம இதுல நம்ம மினிமம் நம்ம மேக்ஸிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இந்த வேரியபிள் என்னவா இனிஷியலைஸ் பண்ணலாம்? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 7ஆ இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் -1ஓ இல்ல நம்ம இருக்கிறதுலே ரொம்ப சின்ன எலிமெண்ட்டோ நம்ம இதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் -1 எடுத்துக்கிறேன். இது ஏன் இந்த மாரி நம்ம சின்னதா இனிஷியலைஸ் பண்றோம்னா, இப்ப நான் சொல்றேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஐ அப்படின்ற வேரியபிள் நம்ம 0த் இண்டெக்ஸ்ல வச்சுக்கலாம். அண்ட் இண்டெக்ஸஸ் வந்து 0, 1, 2, 3, 4. ஓகே. இப்போ நம்ம இந்த மேக்ஸிமம்ம இந்த அரே ஆஃப் ஐ 0த் எலிமெண்ட் கூட இண்டெக்ஸஸ் இருக்க எலிமெண்ட் கூட கம்பேர் பண்றோம் 7. ஓகே. இப்போ மேக்ஸிமம் அண்ட் அரே எலிமெண்ட். மேக்ஸிமம் என்ன? -1 அண்ட் அரேயோட எலிமெண்ட் என்ன? இப்போ நமக்கு 7. இப்போ மேக்ஸிமமோட நம்ம அரேல இருக்க எலிமெண்ட் வந்து பெருசா இருக்கு. ஆமா. அப்போ மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதைக்கு கரண்ட் மேக்ஸிமம் வந்து 7. இப்போ -1 கிடையாது 7. ஓகே. டன். நெக்ஸ்ட் ஐ இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். இப்போ ஐ வந்து 3. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் 7. இந்த மேக்ஸிமம் விட இந்த அரே எலிமெண்ட் 3 மேக்ஸிமமா? இல்ல.
இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ணவே தேவையில்ல, ஏன்னா மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கு. அடுத்து ஐ எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஐ எங்கேருந்து இங்கே 6 அரே எலமெண்ட் வந்து 6. 6 இந்த மேக்ஸிமமோட பெருசா? இல்லை. ஸோ அது எதுவுமே நடக்காது. நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆகும். ஸோ 8 மூவ் ஆகும். இப்போ அரே எலமெண்ட் வந்து 8. இந்த டைம்ல நம்ம பார்ப்போம் மேக்ஸிமம் 7, அரே எலமெண்ட் 8. இப்போ அரே எலமெண்ட் மேக்ஸிமமோட பெருசா? ஆமா. அப்போ திரும்ப அப்டேட் பண்ணலாம். 8. ஓகே. இப்போ அகைன் ஐ வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். 4 அரே எலமெண்ட் 4. இந்த 4 மேக்ஸிமமோட பெருசா? இல்லை. ஸோ அட் லாஸ்ட் ஐ நமக்கு அந்த அரேல இருக்க எல்லாத்தையும் ட்ராவர்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கான ரிசல்ட். ஓகே. இப்போ நம்ம சூடோ கூட பார்க்கலாம். ஓகே. மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம என்னவா வைக்கிறோம்? மேக்ஸிமம் -1 வச்சு. ஸோ இந்த ஃபார் லூப் ஐ எங்கேருந்து எங்கே வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணுறோம்? ஐ வந்து 0லேருந்து ஐ லெஸ் தேன் என் அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ட்ராவர்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இஃப் மேக்ஸி மேக்ஸிமம் வந்து இஸ் லெஸ் தென் மேக்ஸ் அரேவோட எலமெண்ட் அரே ஆஃப் ஐ அப்படின்னா ஒரு எலமெண்ட் எடுக்கும். மேக்ஸிமம் வந்து அரே ஆஃப் ஐ விட சின்னதாக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்ஸிமமாக அப்டேட் பண்ணுறோம். அப்போ ஓகே எனக்கு பெரிய நம்பர் கொடுத்துரு அப்படின்னு மேக்ஸிமமில் அப்டேட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. அட் லாஸ்ட் இந்த ஃபார் லூப் மொத்தமாக முடிஞ்சோடனே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? நம்ம மேக்ஸியில் நமக்கு கரெக்டாக எது பெரிய எலமெண்ட்டோ நமக்கு அது ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நம்ம அரேல ஐ அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் மூவ் ஆகுது. ஐ இங்கே ஸ்டார்ட் ஆகி அண்ட் இங்கே இங்கே இங்கேன்னு நமக்கு அட் லாஸ்ட் நமக்கு இந்த அரே லாஸ்ட் வரைக்கும் போகும். ஸோ ஐ அப்படின்றது நமக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆகி முடியறதால நமக்கு எல்லா எலமெண்ட்டும் ஒரே தடவை தான் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் என். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன? ஆர்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஏன்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்ஸி அப்படின்ற ஒரே ஒரு இன்டிஜர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்பேஸ் வந்து கான்ஸ்டன்ட் டைம். ஓகே. இப்போ இந்த மோஸ்ட் ஆப்டிமல் அப்ரோச்சுக்கான கோட் நம்ம பார்க்கலாம். ஓகே. நம்ம இனிஷியலாக மேக்ஸி அப்படின்றத நம்ம -1 செட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஐ அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு ஐ ஈக்குவல் டு என் அப்படின்னா என்ன? என் வந்து நம்ம அரே டாட் சைஸ், மொத்த அரேயோட சைஸ். ஐ ஈக்குவல் 0. ஐ இது வரைக்கும் என்ன ஆகணும்? என் வரைக்கும். என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? ஆல்ரெடி மேக்ஸிமமாக இருக்கிறது. இப்போது நமக்கு வர எலமெண்ட் மேக்ஸி இஸ் லெஸ் தென் வர அரே எலமெண்ட் மேக்ஸியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்ஸியை அந்த பெரிய நம்பராக அசைன் பண்ணிவிட்டோம். பண்ணிவிட்டு நமக்கு ஃபார் லூப் முடிஞ்சோடனே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? நம்ம மேக்ஸியை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். ஓகே சார், எல்லா டிஸ்கஷனும் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் ஆப்டிமல் அப்ரோச். அப்புறம் C++ அண்ட் இது C++ கோட் நான் பைத்தான் அண்ட் ஜாவா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வெப் லிங்க்கில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.